ரெக்கார்ட் பண்ண தெரியல, ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. நீ பேப்பர் எடுத்து பாலை விட்டு பேப்பர் பஞ்சத்தால விட்டு பேப்பர் எடுத்து சொல்லுவான். நல்லா போடு, இது ரெக்கார்ட் பண்ணி போடு. போடுறேன் போடுறா. சரி, ஆவணங்களை எடுத்துக்கிட்டு வரியா இல்ல ஆட்களை அனுப்பி எடுத்துட்டு வரட்டுமா? செல்போன்ல ரெக்கார்ட் பண்ணி வாட்ஸ்அப்ல போடுவியா என கொந்தளித்த வார்த்தைகளுடன் நடுநடுவே ஆபாச வார்த்தைகளையும் அள்ளி வீசி கட்டட அனுமதி கேட்ட கூலி தொழிலாளியை மிரட்டும் விதமாக ஊராட்சி மன்ற தலைவர் பேசிய வார்த்தைகள் தான் இவை. நீ எதுக்கு வீட்டு நம்பர்ல எடுத்து வந்தீங்க? உன் பேப்பர்லாம் டாக்குமெண்ட் டூப்ளிகேட் டாக்குமெண்ட் எடுத்துடா. சரி, எடுத்துன்னு வரேன். டூப்ளிகேட் வரி போட்டு வச்சுக்கிறேன். எடுத்துன்னு வரேன். செங்கல்பட்டு மாவட்டம் அகரம் தென் ஊராட்சிக்குட்பட்ட மும்மூர்த்தி அவென்யூவில் கொத்தனாரான பாபு என்பவர் 1000 சதுர அடி கொண்ட நிலத்தை வாங்கியுள்ளார். இந்த நிலத்தில் வீடு கட்ட CMDAவிடம் அப்ரூவல் வாங்கிய பாபு கட்டடம் கட்டும் பகுதி ஊராட்சி என்பதால் அனுமதி கோரி ஊராட்சி அலுவலகத்தையும் நாடியுள்ளார். ஊராட்சி அலுவலகத்தில் தற்காலிக ஊழியராக பணிபுரியும் ஹரிகிருஷ்ணன் என்பவர் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரனை பார்த்துவிட்டு வருமாறும் கிச்சனுக்கு 30,000 ரூபாய் வீதம் 3 கிச்சனுக்கு 90,000 ரூபாய் தர வேண்டும் என்றும் அது பற்றி தலைவரிடம் பேசுங்கள் என்றும் கூறி அனுப்பியதாக கூறப்படுகிறது. அது வீடு கட்டுறதுக்காக நான் முறையாக அப்ரூவல் வாங்கிறதுக்காக போனேன். CMDலாம் கூட அப்ரூவல் பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ நாங்கள் பஞ்சாயத்துக்கு போகும்போது அவங்க ஒரு கிச்சனுக்கு 30,000 பணம் கேட்டாங்க. நான் அவ்வளோலாம் தர முடியாது அப்படின்றதுக்காக நான் சொல்லியிருந்தேன். அப்போ நீங்கள் தலைவர் பஞ்சாயத்து தலைவர் ஜெகதீஸ்வரங்கிட்ட நீங்கள் கேளுங்க, அவர்கிட்ட பேசிங்க இதை பற்றியெல்லாம் அப்படின்னாங்க. பின்னர் ஊராட்சி தலைவர் ஜெகதீஸ்வரனை பாபு தொடர்பு கொண்டு கேட்டபோது இடத்தின் ஆவணங்களை அவர் கேட்டுள்ளார். அப்போது சந்தானம் என்பவரின் வீட்டிற்கு எதிரில் உள்ள இடம்தானே என கூறி பாபுவிடம் அவரது வீட்டின் ஆவணங்களை எடுத்துக்கொண்டு வருமாறும் தெரிவித்துள்ளார். உன்னோட இருக்கிற வீட்டு டாக்குமெண்ட்லாம் எடுத்துன்னு என்ன பாரு அப்படின்னாரு. இப்போ நான் கேட்டேன், என்னோடய வீட்டு டாக்குமெண்ட்டு உங்களுக்கு எதுக்கு? நான் அப்ரூவலுக்கு தான் கொடுத்துருக்கேன், இதில் விஷயம் இருக்குது, வேலை இருக்குது, நீ எத்தனை வாங்கினாரு. இந்த நிலையில் பாபு ஜெகதீஸ்வரனுக்கு மீண்டும் போன் செய்துள்ளார். அப்போது தனது இடத்தின் ஆவணங்களை ஜெகதீஸ்வரன் கேட்டபோது பாபு தர மறுத்ததால் அவரை ஆபாச வார்த்தைகளால் வசைபாடியதுடன் மிரட்டலும் விடுத்துள்ளார். இதை தனது செல்போனில் பதிவு செய்து கொண்டு சமூக வலைத்தளத்தில் பாபு பதிவிட்டுள்ளார். ரெக்கார்ட் பண்ண தெரியல, ரெக்கார்ட் பண்ணிக்கிறா. சரி, பண்ணுறேன். பேப்பர் ரெக்கார்டா. சரி, எடுத்துன்னு வரேன். நீ பேப்பர் எடுத்து பாலை விட்டு பேப்பர் பஞ்சத்தால விட்டு பேப்பர் எடுத்து சொல்லுவான். எடுத்துன்னு சொல்லி பார்க்கலாம். எடுத்துன்னு வர சொல்றியா? இப்ப அனுப்புற பாக்குறியா? சரி, அனுப்புங்க. இதே ரெக்கார்ட் பண்ணி போடுறா. சரி, போடுறேன். நீயே போன் பண்ணிட்டு ரெக்கார்ட் பண்ற. கட்டட அனுமதிக்கு ஜெகதீஸ்வரன் லஞ்சம் கேட்பதாகவும் வீட்டின் ஆவணங்களை கேட்டதுடன் தரமறுத்த தமக்கு ஆபாச வார்த்தைகளால் மிரட்டல் விடுத்ததாகவும் ஆன்லைன் மூலமாக பாபு புகார் அளித்த நிலையில் CSR பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். எனக்கு ஒரு அச்சுறுத்தல் இருந்தது, ஒருவேளை அங்கே ஆள் வச்சு அடிக்க ட்ரை பண்ணாரோ என்னமோன்னு. ஸோ அதனால் நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இந்த மாதிரிலாம் என்னை திட்டுறாரு, இதுக்காக நான் போனேன், இதுக்காக என்னை திட்டுறாரு, ஆம்பளை இருந்தால் பஞ்சாயத்து ஆஃபீஸ் வான்னு சொல்கிறாரு. அதனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கொத்தனார் வேலை செய்யும் சாமானியன் ஒருவருக்கு சொந்த வீடு கட்ட அனுமதி வழங்க லஞ்சம் கேட்டதுடன் ஆவணங்களை எடுத்து வர கோரி ஊராட்சி மன்ற தலைவர் ஆபாச வார்த்தைகளால் மிரட்டலும் விடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.